ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, டிக்ஷனரியில கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல 89, தமிழ்ல 95, மேக்ஸ்ல 99, சயின்ஸ்ல 80. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்ஸ் இருக்கு. இது நம்ம டிக்ஷனரியில போட முடியும் இல்லையா? டிக்ஷனரியில கீ வந்து சப்ஜெக்ட், வேல்யூ வந்து மார்க். இப்போ இதை வச்சு இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் டோட்டலா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் வந்து டோட்டலா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். ஸோ இந்த டிக்ஷனரியில கீ என்னது? இங்கிலீஷ், தமிழ். ஓகே, சப்ஜெக்ட் நேம். வேல்யூ மார்க். ஓகே, குட். ஸோ இந்த டிக்ஷனரியை இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கிறேன். என்னென்ன வாங்க போறேன்னா, சப்ஜெக்ட் நேம் அண்ட் மார்க் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் நேமை நான் ஹார்ட் கோட் கூட பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு, எனக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளவுதான் சப்ஜெக்ட் இருக்குன்ட்டு. ஸோ சப்ஜெக்டை நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் தான் நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்க போறேன். ஐ மீன் இந்த சப்ஜெக்ட் உண்டான மார்க் தான் வாங்க போறேன் இல்லையா? ஸோ இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் 4 சப்ஜெக்ட் மார்க். ஸோ 4 சப்ஜெக்ட்க்கு உண்டான மார்க்கை நான் டிக்ஷனரியில வாங்கி ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னே வச்சுக்கோமா. ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் தானே. ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி. இப்போ யூசர் கிட்ட இருந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் கெட்டிங் இன்புட். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்காக நான் வாங்கணும் இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு புட் சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபார் லூப். ஃபார் சப்ஜெக்ட் இன் சப்ஜெக்ட்ஸ். நீங்க இதை வந்து 4 இன்புட் ஸ்டேட்மெண்டா கூட எழுதலாம். என்டர் இங்கிலீஷ் மார்க், என்டர் தமிழ் மார்க், என்டர் மேக்ஸ் மார்க், என்டர் சயின்ஸ் மார்க். அந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எழுதலாம். ஆனா நான் 4 ஸ்டேட்மெண்ட் எழுதாம அந்த 4 மார்க்கையும் ஒரு சப்ஜெக்ட்ன்ற ஒரு அரேல போட்டு நான் அதை டைரக்டா யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம நாளை பின்ன ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு எழுதணும். இப்போ உங்களுக்கு செமஸ்டர்ல வந்து சில செமஸ்டர்ல 10 சப்ஜெக்ட் இருக்கலாம், ப்ராக்டிகல்ஸ்லாம் சேர்ந்து. சில செமஸ்டர்ல 8 சப்ஜெக்ட் 800 மார்க்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த டைம்ல நான் ஜஸ்ட் இந்த வேரியபிள் மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால நான் இது போட்டிருக்கேன். ரைட், இப்போ ஃபார் லூப்ல நான் யூசர் கிட்ட இருந்து நான் மார்க் வாங்க போறேன். மார்க் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர், அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற மார்க் தானே, என்டர் சப்ஜெக்ட் மார்க். ஸோ இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க், தமிழ்ல எவ்வளவு மார்க். ஓகே, ஸோ மார்க் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டிக்ஷனரியில போடணுமா? டிக்ஷனரியில நான் இன்னும் போடவே இல்லை இல்லையா? யூசர் கிட்ட இருந்து ஒரு மார்க் வாங்கியிருக்கேன், ஆனா அதை நான் இன்னும் டிக்ஷனரியில போடல. டிக்ஷனரியில எப்படி போடலாம் நிவாஷினி? எப்படி போடலாம்? இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்ற டிக்ஷனரியில இந்த மார்க்கை நான் போடணும். நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா நான் டைப் பண்ணிடுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. பரவாயில்ல, சொல்றத நம்ம அப்படியே போட்டுடலாம். நம்ம கரெக்டா கெஸ் பண்றோமான்னு தெரியும்ல. இல்ல, நான் சீரியஸா தெரியல. நான் தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஹோம்வொர்க்கே கொஞ்சம் போட்டிருப்பேன். சரி, ஒரு டிக்ஷனரியில ஒரு வேல்யூவை எப்படி போடுறது? டிக்ஷனரியில ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும், எப்படி பண்றது? சரி, ஓகே, அடுத்து யார்கிட்ட கேட்போமா?
அடுத்து யார் இருக்கா? வனிதா, எப்படிமா போடுறது, எப்படி அசைன் பண்றது? ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் ஈக்குவல் டு அந்த மார்க். ஓகே. ஸோ இந்த டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியில கீ வந்து சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த ஃபார் லூப்ல சப்ஜெக்ட் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் நேமா வரும். ஸோ இந்த டிக்ஷனரியில அந்த சப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி மார்க்கை நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ நார்மலா ஒரு லிஸ்ட்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவீங்க இல்லையா? இதுல இண்டெக்ஸ்க்கு பதிலாக கீ யூஸ் பண்ணி அசைன் பண்றோம். ரைட்? பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுல ஃபார் லூப் போடாம இந்த 2 லைனை 4 தடவை எழுதலாம். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 4 தடவை எழுதலாம். ஆனா நான் 4 தடவை எழுத வேண்டான்றதுக்காக நான் இதை ஒரு லிஸ்ட்ல அசைன் பண்ணி நான் ஃபார் லூப்ல இதே வேலையை நான் 4 தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்ற டிக்ஷனரியில எதுவுமே இருக்காது, லெங்த் 0. ஏன்னா நான் ஒண்ணுமே அசைன் பண்ணல, எம்டி இனிஷியலைசேஷன் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் நான் ஃபார் லூப்ல போடுறேன். சப்ஜெக்ட்ஸோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்கா லிஸ்டா? லிஸ்ட். லிஸ்ட் இல்லையா? மறந்து போச்சா? சப்ஜெக்ட் எப்படி? இப்ப சப்ஜெக்ட் ஈக்குவல் டு இங்கிலீஷ், இதுதானே ஸ்ட்ரிங். இது நான் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கேன், அது லிஸ்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் அ லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை நான் ஃபார் லூப்ல போட்டு ஐ எம் டேக்கிங் எவ்ரி சப்ஜெக்ட். ஓகே. இப்போ யூசர் கிட்ட இருந்து அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை இன்புட் வாங்குறேன், என்டர் இங்கிலீஷ் மார்க். ஏன்னா இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இங்கிலீஷ் தான் இருக்கு. ஸோ 89 மார்க்ல வந்து 89 வந்துச்சா? 89 வந்திருக்கு. இப்போ இந்த டிக்ஷனரியில எதுவுமே இல்ல, ஐ எம் இன்சர்ட்டிங் a new subject இங்கிலீஷ். ஸோ இப்போ இந்த டிக்ஷனரியில இங்கிலீஷ்க்கு 89 அப்படின்னு வந்துருச்சு, கீ அண்ட் வேல்யூ. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் தமிழ் 95. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ல 2 வேல்யூ இருக்கு, ஐ மீன் 2 கீ வேல்யூ பேர் இருக்கு. இங்கிலீஷ்ல 89, தமிழ்ல 95. ஏன்னா புதுசா நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 99. இதுல இப்போ 3 மார்க் இருக்கும். லெங்த் வந்து பாத்தீங்கன்னா 3, மேக்ஸும் சேர்ந்து இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம டிக்ஷனரியில வேல்யூ போடுவோம் இல்லையா? 80. ஸோ இதுல 80 போட்டோம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா இந்த சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியில ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்றது தெரியும் இல்லையா? இப்போ இந்த டிக்ஷனரியில நான் டோட்டல் மார்க் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ நான் டோட்டல் மார்க்குக்கு ஐ நீட் அ வேரியபிள் டு ஸ்டோர் த டோட்டல் மார்க்ஸ் இல்லையா? இப்போ மார்க்ன்றது கீழ இருக்கா வேல்யூல இருக்கா? அப்போ நான் வந்து ஃபார் லூப்ல நான் இந்த டிக்ஷனரியை போட்டா, பட் ஃபார் லூப்ல டிக்ஷனரியை போடுறேன், எனக்கு கீ தான் கிடைக்கும், பட் ஐ நீட் வேல்யூ இல்லையா? ஸோ ஃபார் சப்ஜெக்ட் இன் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இதுல நான் ஏன் சப்ஜெக்ட்னு கொடுக்குறேன்னா எனக்கு இதுல கீ வந்து சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் கீ வந்து சப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ என்ன கீயோ இதுல நீங்க டிஃபால்ட்டா வேல்யூ வந்து ஐ, ஜே, கே, நேம் என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா மேக் இட் மோர் மீனிங்ஃபுல் ஸோ தட் உங்களுக்கு ப்ரோக்ராம் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் இதுல சப்ஜெக்ட் தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், இந்த டிக்ஷனரியோட கீ. ஸோ அதனால நான் இந்த வேரியபிள் நேம் நான் சப்ஜெக்ட்னு வச்சுக்கிறேன். இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த டிக்ஷனரில இருந்து ஐ நீட் டு கெட் மார்க் இல்லையா? ஸோ மார்க் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியில இந்த சப்ஜெக்டோட வேல்யூவை நான் எடுக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ கெட் இட். டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியில இண்டெக்ஸிங் வந்து சப்ஜெக்ட் போட்டோம்னா, தட் இஸ் கீ போட்டோம்னா ஐ கெட் த வேல்யூ.
வேல்யூ இஸ் மார்க் இல்லையா? ஸோ இது இந்த டிக்ஷனரியில கீ வந்து ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டோம். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் த கீ நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ ரிவர்ஸ்ல அதே தான் நம்ம பண்றோம். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் போட்டு எடுத்தோம்னா, அந்த கீயை போட்டு எடுத்தோம்னா ஐ கெட் த வேல்யூ. ஓகே, இப்போ நான் டோட்டல் மார்க்குக்கு இது டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? என்கிட்ட ஒவ்வொரு மார்க்கா கிடைக்குது, டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஐ டூ தட்? டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு மார்க். அவ்வளவுதான். டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு மார்க் இல்லையா? டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் மார்க். இப்படி போட்டோம்னா ஒவ்வொரு மார்க்கா வந்து நமக்கு ஆட் ஆயிருமா? அதுக்கப்புறம் லாஸ்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் டோட்டல் இஸ் டோட்டல். ஓகே, இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபார் லூப்பை நான் முன்னாடியே டீபக் பண்ணி பார்த்துட்டேன் இல்லையா? இந்த ஃபார் லூப் முன்னாடி டீபக் பண்ணிட்டேன். இந்த ஃபார் லூப் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த ஃபார் லூப்பை டீபக் பண்ண போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு கீப் த பிரேக் பாயிண்ட் அட் லைன் நம்பர் 15. 89, 99, 95, 89. ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். இந்த வேரியபிளும் இங்க லைன் நம்பர் 10ல இருக்கிற வேரியபிளும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் ஆல் லோக்கல் வேரியபிள். ஒவ்வொரு ஃபார் லூப்புக்கும் மாத்திக்கலாம். ஓகே, இங்க சப்ஜெக்ட் 1ன்னு கூட போட்டுக்கலாம், இல்ல வேற ஏதாவது எஸ், எனி நேம், எனிதிங் இஸ் ஓகே. ஸோ ரெண்டு இடத்துலயும் இது சப்ஜெக்ட் தான் ரெப்ரசென்ட் பண்றதுன்றதுனால நான் வேரியபிள் நேம் சேமா வச்சுக்கிறேன். சேமா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. ரைட். ஸோ நம்ம வீட்டுல 2 டப்பால சக்கரை இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூலா? ஒரு டப்பால தான் சக்கரை இருக்கணும், 2 டப்பால இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை இல்லையா? 2 டப்பால சக்கரை இருந்ததுன்னா 2 டப்பாலையும் சுகர் அப்படிதான் லேபிள் போட்டு வைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வேரியபிள் நேம் வந்து அப்படிதான். ரைட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ல எனக்கு 4 சப்ஜெக்டோட மார்க் இருக்கு. அதுல இங்கிலீஷோட மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நேமை போட்டு நான் எடுக்கிறேன். மார்க் 89. டோட்டல் வந்து 0வா இருக்கு. 0 + 89 இஸ் 89. அடுத்த சப்ஜெக்ட் இப்போ தமிழ். இந்த டிக்ஷனரியில அடுத்த கீ வந்து தமிழ். தமிழ்ல எடுத்த மார்க் 99. ஸோ 89 + 99 188. அடுத்து மேக்ஸ்ல எவ்வளோ? 95. அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து சயின்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டல் இஸ் எவ்வளோ? 372. 4 சப்ஜெக்டோட டோட்டல் 372. ஸோ இதுல யாருக்கு புரியல? ஏதாவது லைன் புரியலையா? புரியலன்னா கேளுங்க. ஸோ இதை வந்து வேற வகையிலையும் கண்டுபிடிக்கலாம்னு, சம் வந்து வேற வகையிலையும் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஐ வில் கமெண்ட் தீஸ். இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் டாட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த டிக்ஷனரியில கீ வந்து வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட்? இந்த டிக்ஷனரியில கீ வந்து என்னது? சப்ஜெக்ட் நேம், வேல்யூ, மார்க்ஸ் இல்லையா? ஸோ வேல்யூஸ் வந்து மார்க்ஸ். இந்த மாதிரி வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி கீஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீஸ் மட்டும் கிடைக்கும், எல்லா கீஸும் வந்துடும். வேல்யூஸ்ன்னு போடும் போது எல்லா வேல்யூஸும் வந்துடும். ஸோ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல 89, 95, 99, 80 இது வந்து ஒரு லிஸ்ட்ல வந்துடும். வேல்யூஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொவைடிங் a view of dictionaries values. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கும். இட் கிவ்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்ஸ்.
ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரை ஆட் பண்றதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நேம் தெரியுமா உங்களுக்கு? Do you know a function called sum? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா? சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா? எஸ்ண்ணா. தெரியும். ஓகே. சோ இந்த சம் ஃபங்க்ஷனுக்கு இந்த மார்க்ஸை டைரக்டா கொடுத்தோம்னா it will get me the total இல்லையா? this is another way. ஸோ ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நம்ம மேனுவலா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேல்யூஸ் மொத்தமா எடுத்து சம் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். இதை இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ எனக்கு இப்போ இன்புட் டைப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த கோடு வந்து நான் போட்டு ஒர்க் ஆகுதுன்றதும் நான் பார்த்துட்டேன். இப்போ ஐ எம் கோயிங் டு ஹார்ட் கோட். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணும் போது இப்படிதான் பண்ணணும். நவ் ஐ எம் கோயிங் டு ஹார்ட் கோட் இங்கிலீஷ் ஓகே. நான் சிங்கிள் கோட்ஸ்ல தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால சிங்கிள் கோட்ஸே போடுறேன். மேக்ஸ் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்டுறேன். எனக்கு இந்த லைன் நல்லா ஒர்க் ஆகும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் கமெண்டிங் அவுட் தீஸ் லைன்ஸ். நான் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்றேன் அப்படின்னா இந்த 3 லைனை அன்கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு லைனை கமெண்ட் பண்ணிட்டு ஐ வில் சப்மிட். அதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்ல போட்டுருவோம். நான் இன்புட்லாம் மெயின்ல தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ஃபார் லூப் வந்து இட் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது ஒரு டிக்ஷனரி இல்லையா? இட் ஹேஸ் கீ அண்ட் வேல்யூ. இப்போ இதுல வேல்யூஸ்ன்னு போட்டு எடுத்தோம்னா ஐ கெட் ஒன்லி த வேல்யூஸ். மேப்பிங் ப்ராக்ஸின்னு வருதா? ஓகே. டோட்டல் 363 மார்க்ஸ். ஓகே. மார்க்ஸ்ன்றது இங்க மேப்பிங் ப்ராக்ஸின்னு வருது. பட் இட் ஆக்சுவலி கெட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி வேல்யூஸ்ன்னு வருது இல்லையா? இது பராமீட்டரா இதுல பாஸ் பண்ணோம்னா உள்ள ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணும்போது வி கெட் ஒன்லி இன்டீஜர், தட் இஸ் எவ்ரி மார்க். ஸோ டோட்டல் வந்து 363. நான் கொடுத்துருக்க இதுக்கு 89, 95, 99 அண்ட் 80. இதோட டோட்டல் வந்து 363. இது இன்னொரு வழி, ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது. ஸோ டிக்ஷனரியில 2 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ சப்ஜெக்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் டாட் கீஸ். ஸோ இந்த மாதிரி கீன்னு போட்டு எடுத்தோம்னா வி கெட் சப்ஜெக்ட் நேம். வேல்யூஸ்னு போட்டு எடுத்தோம்னா அதோட மார்க்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் இதுல கீயும் வேல்யூவும் நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் சப்ஜெக்ட் நேம்ஸ் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் மார்க்ஸ் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஐ ரிமூவ் த பிரேக் பாயிண்ட். லெட்ஸ் see what it prints. Okay. So it returns dictionary keys of English, Tamil, Max. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிருக்கிறது சப்ஜெக்ட் நேம் கரெக்டா வந்திருக்கு. சப்ஜெக்ட் நேம் இஸ் நத்திங் பட் அதோட கீஸ் இல்லையா? அடுத்து வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிருக்கேன். வேல்யூஸ்ன்றது டிக்ஷனரி வேல்யூஸ் 85, 95, 99, 80. ஓகே. ஸோ ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி அதுல வேல்யூஸ்க்கு நம்ம சம் பண்றோம், இல்லைன்னா சம் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னா this is how we do it. Okay.